பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரங்களின் உடல் உடல்நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மற்றும் கட்டிட பணியாளர்களின் உடல்நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அமலோற்பு மேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் அமலோற்பவம் ரத்தினசாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும் பாலமோகன் புளோரா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அரவிந்த் ரோஜர் வேலை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் ஞானமுத்து ஆக்னஸ் அம்மாள் சின்னப்பன் ஆனந்தராஜ் இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் திவ்யநாதன் அந்தோணியம்மாள் ஜீரோ ஆண்மேலை பாட்சிக்காகவும் அந்தோணிசாமி மேரி ஸ்டெல்லா அகஸ்டின் ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும் சவரிமுத்து அந்தோணிசாமி அம்ப்ரோஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்ற மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீட்டிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெருநடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும்.
அதன் நிலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளான எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை, விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தலையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. பல்லவி. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதமாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும்
எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் இறுதி வாரத்தின் இறுதி நாளிலே இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை எதிர்கொள்ள தயார் நிலையிலே இருக்க நம்மை அழைப்பதை இன்றைய நற்செய்தியிலே காணுகின்றோம். பிரான்ஸ் நாட்டு மன்னன் லூயிஸ் என்பவன் தனது அரண்மனையிலே வித்தியாசமான ஒரு செயலை செய்தான். அரண்மனையின் நடுவிலே ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்திற்குள்ளே தம்முடைய முன்னோர்களின் உடல்களையெல்லாம் அடக்கம் செய்து வைத்திருந்தான். அரண்மனையின் எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் இந்த ஆலயம் அவனது கண்ணுக்கு தெரிகின்ற வகையிலே அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினான். அவன் எங்கு நின்று பார்த்தாலும் இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவனது இவ்வுலக வாழ்வின் முடிவு அவனுக்கு நினைவு வரும். இவ்வுலக வாழ்விலே நாம் இருக்கப் போவது சிறிது காலமே. எனவே இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம், எப்படி வாழுகின்றோம் என்ற ஒரு சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே அந்த ஆலயம் எப்பொழுதும் நினைவூட்டி கொண்டே இருந்தது. எனவே அவனது வாழ்விலே அவன் விழிப்பாயிருந்து நல்ல காரியங்களை செய்து மக்கள் முன்னிலையிலும் இறைவன் முன்னிலையிலும் நல்ல ஒரு பெயரை எடுத்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் இந்த உலகம் தருகின்ற இன்பங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க நமக்கு அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் இன்பங்கள் நமக்கு உடலுக்கு இன்பம் அளித்தாலும் உள்ளத்தை இருட்டடிப்பு செய்து விடுகின்றன. உள்ளத்திலிருந்து ஆவியானவர் கொடுக்கின்ற குரலையும் ஆண்டவர் இயேசுவின் மதிப்பீடுகளையும் அவை மழுங்கடிக்கின்றன. எனவே இந்த உலகத்தின் இன்பங்களின் பின்னால் செல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு ஆண்டவர் இயேசுவின் மதிப்பீடுகளின் வாழ்வதே இறைவனுடைய திருவுளம் என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது கருத்தாக, விழித்திருந்து மன்றாட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பல நேரங்களிலே நமது ஜெபங்கள் எல்லாம் என்றோ மனப்பாடம் செய்த உதட்டிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஜெபங்களாகவே இருக்கின்றன. ஆனால் ஜெபம் என்பது விழிப்போடு முழு உணர்வோடு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு நமது உள்ளத்தையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாகும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ இந்த பொது காலத்தின் இறுதி நாளிலே அன்னை மரியாவை போல எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதும் இறைவனுடைய திருவுளத்திற்கு பணிந்திருப்பதுமே நமது வாழ்வின் மதிப்பீடுகளாக அமையட்டும். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அறிவன்பு மிக்க இறைவா, தூய கன்னிமரியாளின் நினைவு நாளில் நாங்களும் அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளை மணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். விரைவா நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நம்மை வாழ்வடைப்பதா.
என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பிரியமானவர்களே, தன்னை தேடி வருபவர்களுக்கு இந்நாளும் கோடி நன்மைகளை புரிகின்ற நம்முடைய பாதுகாவலி வெளியனூர்த்து எல்லோர் தனையின் வழியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு இந்த நவநாள் ஜபத்தின் வழியாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எனவே அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லோர்து நாயகி, வில்லியனூர் தாயி, அமலவர்ப்புவ கண்ணியே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து நம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். அமல கண்ணையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கண்ணையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழி விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டின் உதவி கேட்ட ஒருவராகிலும் நம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டது நினைத்திருளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு சரிதெழுது பாய்வி இருக்கிற நாங்கள் உதயாலத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையும் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரோட வேண்டிக் கொள்ளும். ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றுடன் பொது காலத்தின் இறுதி வாரம் முடிவடைகின்றது. நாளையிலிருந்து புதிய திருவழிபாட்டின் ஆண்டு துவங்குகின்றது. நாளையிலிருந்து திருவருகை காலம் ஆரம்பமாகின்றது. கிறிஸ்து பிறப்புக்கும் இயேசுவின் வருகைக்கும் நம்மையே தயாரிக்கின்ற இந்த காலத்திற்கு தயாராக திருச்சபை நம்மை அழைக்கின்றது. நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த ஆலய பணிக்காகவும் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் என்ற ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தந்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவா, உமக்கு நன்றி. விடியலை தேடும் நெஞ்சங்களே, விடியா